அக்கா அந்த மருதனை எங்கேயாவது கண்டாயிருந்தோ? நான் பாக்கலையே. அந்த மருதனை பாத்தியா? ஒரு கத்தி எடுத்துட்டு அந்த பக்கம் போச்சு. மருதே, மருதே. என்னம்மா? எവിടെ? இங்க இருக்கம்மா. எവിടെ? தோ இங்க. ആഹാ, ഇതിനായിരുന്നു നീ കത്തിയായിട്ട് ഇറങ്ങിയത്? ആമാ, ഇന്നക്ക് ഇങ്ങത്താൻ വേല. എന്ന വിശേഷം? ഞങ്ങളുടെ വീട്ടിൽ പുതിയ താമസക്കാർ വന്നു. അവർക്ക് കൃഷിപ്പണിക്ക് സഹായത്തിന് ആള് വേണം. ഞാൻ നിന്റെ പേര് പറഞ്ഞു. അയ്യോ, എനിക്ക് അങ്ക ഇങ്ങെല്ലാം വേല ഇരിക്ക്. മാമ വേല വേറെ ഇരിക്ക്. മാമനോട് നീ പറഞ്ഞാച്ചാ മതി. അവർക്ക് ഈ സ്ഥലമൊക്കെ ഒന്ന് പരിചയാകുന്നത് വരെ നീ ഒന്ന് സഹായിച്ചു നോക്കൂ. ഞാൻ சொல்லி பாக்குறேன். ஆமா, அவங்க அங்க எந்த இடத்துல கൃഷി பண்ண போற? അത് 5-6 വർഷമായിട്ട് കൃഷിയൊന്നും ചെയ്യാതെ കാട് പിടിച്ച് കിടക്കുന്ന ആ 6 ഏക്കർ സ്ഥലമില്ലേ, അത് മാത്തുക്കുട്ടിച്ചാന്റെ കയ്യിൽ നിന്ന് ഇവര് വാങ്ങി. അയ്യോ, അന്ത ഇടമാ? എന്തേ? അല്ലേ ഇല്ലേ, ഒന്നുമില്ലേ. முட்டாள், அறிவிருக்கல அவனுக்கு. பார்த்து போட வேண்டியதானே. மாமா, மாமா, போச்சு மாமா, எல்லாமே போச்சு. என்ன பாத்துக்கிட்டு இருக்குது, வேலை பாரு. எல்லாமே போச்சு மாமா. அந்த மாட்டுக்குட்டி இடம் இல்ல, அது வேற ஆளு வந்து விலைக்கு வாங்கியாச்சு. நிஜமா சொல்றேன். மாமா இத்தனை வருஷமா ஆசையோட காத்துக்கிட்டு இருந்தது இல்ல. விலை கீழே வரும் கீழே வரும், அப்ப வாங்கலாம்னு நினைச்சு. மாமா, நீ உண்மையா சொல்றது? ஆமா மாமா, விட மாட்டேன். அந்த இடத்துக்காக நான் எதுவும் செய்வேன். விட மாட்டேன். நமஸ்காரம் அம்மச்சி. அம்மச்சி, நம்ம மாத்துக்குட்டி அந்த ஸ்தலம் யாருக்கு வித்தது? ആർക്ക് വിറ്റാ സ്വാമിക്ക് എന്താ? സ്വാമി ആ സ്ഥലം ചുള്ളു വിലക്ക് തട്ടിയെടുക്കാൻ നോക്കി, നടന്നില്ല. മാത്തുക്കുട്ടി ആ സ്ഥലം വേറെ ആണുങ്ങൾക്ക് വിറ്റു. അമ്മച്ചി, അപ്പൊ എന്താ ആധാരം എല്ലാം നടന്നോ? ആ, നടന്നു നടന്നു. എങ്ങോട്ടാ? ഇവനെ ഇന്ന് തന്നെ പള്ളിക്കൂടത്തിൽ ചേർക്കാന്ന് വിചാരിച്ചു. പണി തുടങ്ങിയ പിന്നെ ഒന്നിനും നേരം കിട്ടത്തില്ലല്ലോ. ആനയുണ്ടേ? അവള് വിറക് കൊണ്ടുവരാൻ പോയേക്കുവാ. ആണോ? അറിഞ്ഞിരുന്നില്ല ഞാനും കൂടെ പോയേനെ. ഞങ്ങൾക്കും വേണമല്ലോ കത്തിക്കാൻ. അത് സാരല്ല, അവള് കൊണ്ടുവരുമല്ലോ, അതിനെടുക്കാം. നമസ്കാരം. നമസ്കാരം. ഞാൻ താൻ പളനിച്ചാമി. നീങ്കളാണോ മാത്തുക്കുട്ടി സ്ഥലം വാങ്ങിയത്? അതെ. സ്വാമിക്കേ ആ സ്ഥലത്തിനോട് ഒരു നോട്ടം ഉണ്ടായിരുന്നു. ഞാൻ ഒരു വാട്ടി കേട്ടെ. உங்க ஸ்தலத்துக்கு பக்கத்துல எனக்கு ஒரு 3 ஏக்கர் இருக்கு. அப்ப இந்த 6 ஏக்கர் கிடைச்சா 2 சேர்த்து ஒன்னா வைக்கலாம்னு நினைச்சேன், அவ்வளவுதான். ஆனா நீங்க எத்தனை விலை கொடுத்தும்? അതൊക്കെ എന്തിനാ സ്വാമി അറിയുന്നേ? சும்மா கேட்டேன். அந்த மண்ணு நல்லவே அல்ல. ഓ, മണ്ണിനൊന്നും ഒരു കുഴപ്പമില്ല. കുഴപ്പം ഇല്ലെന്നാ ഏൻ മാത്തുക്കുട്ടി 5-6 വർഷമാ അங்கே കൃഷി பண்ணல? അത് അയാളുടെ ഭാര്യ തളർവാദം വന്ന് നാട്ടിലെ ആശുപത്രിയിൽ ചികിത്സയിലല്ലായിരുന്നോ? അതൊന്നും എനിക്ക് தெரியாது. അമ്മച്ചി, 6 ഏക്കർ കൃഷിക്ക് അங்கே വെള്ളം இருக்கா? സ്ഥലത്തിന്റെ അതിരയില് നല്ലൊരു ഉറവയുണ്ടെന്ന് മാത്തുക്കുട്ടിച്ചാൻ പറഞ്ഞായിരുന്നു. ഉറവയാ? നിങ്ങ കണ്ട? കണ്ടില്ല. ഇവളുടെ അപ്പച്ചനാണ് ഇവിടെ വന്ന് സ്ഥലം വാങ്ങിയത്, ഏർപ്പാടാക്കിയതൊക്കെ. രജിസ്റ്റർ കഴിഞ്ഞപ്പോ ഞങ്ങൾ അറിയുന്ന തന്നെ. അപ്പോ நீங்க സ്ഥലം കണ്ടില്ല. எப்படியும் அவங்களை ஓடிச்சுதான் ஆகணும். நான் அவ்வளவு ஆசைப்பட்ட இடம். எங்கிட்ட ஒரு வார்த்தையோட கேட்காம அந்த மாத்துக்குட்டி ஏமாத்தியாச்சு. மாத்துக்குட்டி 3 லட்சம் கேட்ட, மாமா 1 லட்சம் சொன்ன. 3 லட்சத்துக்கு என்ன இருக்குங்க? சரி, என்னமோ ஆகட்டும். எங்கேயோ இருக்கிற ஒரு ஆக்கு விற்கும் போது ஒரு வார்த்தை கேட்கலாம் இல்லையா? அவங்க இடம் அவங்க விக்கிறது, எதுக்கு மாமா கிட்ட கேட்கணும்? வாய முறாதாயே. என்னுடைய 3 ஏக்கர் பக்கத்துல தானே அந்த 6 ஏக்கர் இருக்கு. 2 சேர்த்து ஒன்னா ரப்பர் வைக்கலாம்னு ஆசைப்பட்டேன். பக்கத்துல இருக்கிறவ பெருசா, தூரத்துல இருக்கிறவ பெருசா? அது வந்து மாமா தான் பெருசு. சீக்கிரம் மாற. எங்க இரவு இருக்க நல்லா பாரு. பார்த்துட்டு தானே வருது. இங்க இல்ல. நீ ஏன் பின்னாடி நடந்து எந்த பிரயோஜனம்? அங்க போய் பாருடா. இல்ல, அங்கே இங்க போய் பாருடா. மாமா, மாமா, என்னடா? தண்ணி தண்ணி. தண்ணியா? தண்ணி ஆமா, பாருங்க. இதுதான் தண்ணி.
கொடு. இதுதான் உறவேன். கல்யாணமா எந்த கல்லு? உங்க அப்பா கல்லு. இது மூணுக்கு ஏதாவது கல்யாணா? இதோ. பிடிகள் எடுத்துட்டு வர. இங்க வைக்கிறா. ஆமா. எடுத்துட்டு வா. பெரிய கல் எடுத்துட்டு வா. பெரிய பெரிய கல் எடுத்துட்டு வா. அங்க போடணும். எப்படி இருக்கு? ஆமா. இனிமே தண்ணி இருக்கிற விஷயம் மாத்துக்குட்டி வந்த கொடுத்தது. அவன் எப்படி விவசாயம் பண்றது பாக்கலாம். தண்ணி கிடைக்காம அவங்க என்ன பண்ண പോறாங்க? നാട്ടിലെ തെങ്ങിനൊക്കെ ഇപ്പൊ ഭയങ്കര കാറ്റുവീഴ്ചയാ. ആണോ? ഇവിടെ താണ്ടേ തെങ്ങിനൊന്നും ഒരു കുഴപ്പമില്ല. നമസ്കാരം നമസ്കാരം. നമസ്കാരം. മരുന്ന് നല്ല ആളാ. കാലത്ത് പണിക്ക് വരാന്ന് പറഞ്ഞിട്ട്. ஆமா. ஆனா இந்த சட்டி இந்த மாமா என்ன மாமா? இந்த சட்டி ஒராൾക്ക് கொடுக்க வேண்டியிருந்தது. அது மட்டுமல்ல, நான் தான் சொன்னேன் புதுசா பணிக்கு போகும்போது ராகு காலம் கழிஞ்சு போடான்னு. ஆமா ஆமா. ராகுகாலம் இப்ப முடிஞ்சாச்சு. சரி சரி, நீ வேலைக்கு போ. ஆனா கூலி ஜாஸ்தி வாங்காது. மனிதன் மனிதனுக்கு உதவிதான் பண்ணணும். புரியுதா? புரியுது மாமா, எல்லாமே புரியுது. சட்டி என்கிட்ட கொடு, நான் கொடுத்துடலாம். உம்மம்பட்டி எப்படி எங்க இலே வந்தது? கலைய வைக்க கூடாதா? கட்டுமா? பாப்பு ഇത്തിരി ശരിവുണ്ടേലും വാഴ വെക്കാനൊക്കെ അല്ലേ? வாழையா? இங்கயா? എന്തേ? இங்க புளிய மரம் நிறைய போடலாம். പുളിമരോ? എന്നാത്തിനാ? 10-20 കൊല്ലം കഴിഞ്ഞിട്ട് പുളി പറിക്കാനല്ല ഇവിടെ ഈ സ്ഥലം വാങ്ങിയത്. வாழை வைக்கணும்னா தண்ணி வேணும்ல? തണ്ണി ഉണ്ടല്ലോ. தண்ணி இருக்கு ஷாப்பில் சாயந்தரம் சாப்பிடுறதுக்கு. இங்க தண்ணியும் இல்ல கிண்ணியும் இல்ல ஒண்ணுமே இல்ல. താനൊന്ന് ചുമ്മാരി. ഇവിടെ എവിടെ ഒരു ഉറവയുണ്ട്. அம்மா இங்க உறவை இல்ல. இருந்திருக்கல, அது எப்பவோ காஞ்சி போயிருக்கு. எனக்கு தெரியுமே. இங்க நெல்லு தேங்காய் இதெல்லாம் காய வைக்கிறதுக்கு நல்ல இடம். ആകണ്ടോ? அங்க தண்ணி இருக்கு. ஆனா அது வேற இடம். தண்ணி கொடுக்க மாட்டேன். இங்க இல்ல அங்க இல்ல, எங்கேயுமே தண்ணி இல்ல. இந்த இடம் வேற ஆளுக்கு வச்சுட்டு அப்படியே போக வேண்டியது தானே. வேற வழி இல்லைங்க.